மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் அப்ளைனோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமும் கூட. அப்ளைன் கம்பெனியோடைய பிளான், ப்ராடக்ட்டு, அப்புறம் அங்கே கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் அப்கிரேடு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது சொல்கிறது மட்டும் இல்லை. என்னெல்லாம் சேலஞ்ச் வருது, என்னெல்லாம் ஃபீல்டுக்குள்ளே சேலஞ்ச் வருது, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் வந்து இருக்கணும், இதெல்லாம் வந்து சேலஞ்சாக இருக்கும், அந்த சேலஞ்சை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும். சேலஞ்ச் அப்படின்னோடனே நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கினோடனே சில கேள்விகள் கேட்பாங்க, சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் நோ சொல்லுவாங்க, சில பேர் நம்ம கால்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அப்ரோச் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து க்ளோசிங் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி டீமை வழி நடத்தணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கணும். எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சிருக்கும். வெறும் ப்ராடக்ட்டு, பிளானு, கம்பெனியோடைய டீட்டெயில்ஸு, நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வாங்குங்க, அந்த ஆஃபர் வாங்குங்க, இந்த ப்ராடக்டை வாங்குங்க, அந்த ப்ராடக்டை வாங்குங்க, அப்படி மட்டும் இருக்காங்க. அல்லது உங்களை வந்து ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுலையும் உங்களை வந்து ஃபீல்ட் ஒர்க் செய்ய வைக்கிறதுலையும் மட்டுமே கவனம் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளைன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து உழைப்பை மட்டுமே எடுக்கிற ஒரு நபராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரல. மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த விஷயங்களை எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், அவங்க கற்றுக்காமல் இருக்கலாம். தேடி பிடிச்சி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அப்ளைன் இப்படிப்பட்ட அப்ளைனாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஃபீல்டுக்குள்ளே எதெல்லாம் ஸ்ட்ரகிள் வருது, எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து அவங்கள நம்ம கைடன்ஸ் பண்ணணும் டீமுக்கு, அதெல்லாம் கரெக்டாக சொல்லித்தராங்களா, எப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்கணும், இதெல்லாம் யார் சொல்லித்தராங்களோ அந்த மாதிரியான நபர்கள் ஒரு சரியான ஒரு லீடராக இருக்கிறதுக்கு, சரியான ஒரு அப்ளைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சதவீதம் கூட இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லித்தராமல் வெறும் ப்ராடக்ட்டு, பிளானு, கம்பெனி டீட்டெயில்ஸ், மோட்டிவேஷன் நிச்சயமாக இருக்கும். மோட்டிவேஷன், அப்புறம் அடுத்தவங்க கூட இப்படி பழகக்கூடாது, அப்படி பழகக்கூடாது. நோ, ஃபீல்டுக்குள்ளே வர சேலஞ்ச், அப்ரோச், ஃபாலோ, க்ளோசிங், நிறையா இருக்குது. அவங்கள்ட்ட வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஹவு டு ஸ்டார்ட், எப்படி அவங்கள்ட்ட ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே அவங்க சொல்லித்தராங்களா, இதெல்லாம் நம்ம செய்கிறோமா, அதெல்லாம் வந்து கேட்குறோமா, இதெல்லாம் கேட்டு பாருங்கள். அது வந்து அவங்களுக்கு வந்து சரியாக பதில் தெரியல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அல்லது மாற்றி பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ளைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு அப்ளைன் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதையும் தாண்டி எந்த அப்ளைன் அதுக்கு வந்து சரியான விலை தராங்களோ, அல்லது அட்லீஸ்ட் நிறையா நபர்களை வந்து அவங்க சக்ஸஸ் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்னு பார்க்கணும். மணி மைண்டடாக இருக்காங்களா, அல்லது பணத்தை போட வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்களா, பொருளை வாங்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்களா. வெற்றின்றது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு கண்துடைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏற்கனவே பேக் எண்டில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபரெல்லாம் இருக்காங்களான்னு பாருங்கள். பார்த்து அந்த அப்ளைனை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அந்த அப்ளைனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். உங்களுடைய அப்ளைன் எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.